வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது, இந்த யூடியூப்பில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு இல்லைங்களா, ஒரு ரெசிபி அதை தான் பார்க்க போகிறோம். வேறு ஒன்றும் இல்லைங்க, தோசை தாங்க. ஆமாங்க, இப்போல்லாம் எனக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகுதுங்க. யூடியூப் வீடியோ பார்த்தா முன்னாடியாக பிரியாணின்னு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் இப்போ தோசைன்னு ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா எங்கே பார்த்தாலும் தோசை சைக்கோ, எல்லார் வீட்லேயும் ஒரு தோசை சைக்கோ, இல்லை நம்மளே ஒரு தோசை சைக்கோவாக இருப்போம். அப்படின்னும் போது என்னென்னா, இந்த தோசையே பயங்கரமாக ப்ரொமோட் பண்ணுறாங்க. இந்த ஓட்டெல்லாம் அதெல்லாம் நல்லா என்கேஷ் பண்ணி தோசை ஃபெஸ்டிவல், தோசை திருவிழா இப்படின்னு ஏகப்பட்டது பண்ணுறாங்க. சரி, நம்மளும் ஒரு அட்டண்டன்ஸ் போடுவோம் தான். இப்போ இந்த வீடியோவில் வந்து ஒரு வகையான தோசை செய்ய போகிறோம். என்ன வகையான தோசைனா, புரோட்டீன் தோசை இல்லை பன்னீர் தோசை தாங்க. இந்த பன்னீர் தோசை செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். வீட்டிலே நாங்கள் வந்து பன்னீர் செய்கிறோங்க. எதை பார்த்தாலும் கலப்படம்ன்றாங்களோ அந்த பயத்தில் தான் வீட்டில் செய்கிறோம். நாங்கள் வந்துட்டு ஒரு 200 கிராம் பன்னீரை நல்லா உதுத்து வச்சுருக்கோம். 1 கப் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைன் சாப்லாம் வேண்டாம். ஒரு கப் கேரட்டை வந்து நல்லா துருவி வச்சுருக்கோம். அப்புறம் வெறும் மிளகாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், அவ்வளோதாங்க இதுக்கு தேவையான மசாலாவே. உப்பு அதை மறந்துடாதீங்க. பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு, இஞ்சி 1 பங்குனா பூண்டு 2 பங்கு எடுத்துக்கோங்க. அப்புறம் கைப்பிடி அளவு கொத்தமல்லி, அவ்வளவே தாங்க. நிஜமாக அவ்வளோதான் மசாலா. ஆனால் ஹோட்டலில் சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நிறைய மசாலா போட்டு உங்கள் கட்டுக்கு ப்ராப்ளம் வரும். ஐயோ, டாக்டர் பால் எட்டி பார்க்குறாரு, வேண்டாம். இந்த டிஷ் எப்படி செய்யறதுன்னு வாங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் எப்போயுமே நாங்கள் சட்டியில் தான் செய்யறது. ஒரு பெரிய நல்ல குழி சட்டியாக எடுத்து அடுப்பில் வச்சு அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பொடியாக நறுக்கி இருக்கிற பூண்டை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கூடவே பொடியாக நறுக்கி இருக்க இஞ்சியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இது ரெண்டும் நல்லா வதக்கணுன்னே நம்ம 1 கப் வெங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த கண்ணாடி பதம் டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் வதக்கிட்டு, அதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்கிற கேரட், நல்லா துருவி வச்சுருக்க கேரட்டை போட்டு வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள், உப்பு, கரம் மசாலா தூள், சீரகத்தூள் இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இதெல்லாம் சேர்த்து வதக்கின அப்புறம் தான் ஃபிஷ்ஷோட ஹீரோவே உள்ளார வராருங்க. ஆமாங்க, நல்லா ஊற்றி வச்சுருக்க பன்னீரை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பன்னீரை சேர்த்து ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கைப்பிடி அளவு கொத்தமல்லியை தூவி ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம வந்து ஒரு தோசைக்கல் எடுத்து ஒரு பக்கம் கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கோங்க. தோசைக்கல் எப்போயுமே நல்லா சூடு ஏறணுன்னே இந்த மாதிரி மாவு பார்த்துக்கோங்க. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இந்த மாதிரி தோசையை ஊற்றிக்கோங்க. தோசை ரொம்ப பெருசாக ஊற்றாதீங்க, திட்டமாக ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க கலவையை இது மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இந்த தோசையை நம்ம திருப்பி போட முடியாது. நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் மூடி இருக்கும் இல்லைங்களா, அந்த மூடியை வச்சு நல்லா மூடிட்டு அதுக்கப்புறம் அப்படியே எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். பாருங்கள், எவ்வளோ பெரிய மூடி வச்சு மூடி இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி வெந்துருச்சு இல்லைங்களா, இதை எடுத்து அப்படியே சர்வ் பண்ணிட வேண்டியது தான். இதுக்கு நாங்கள் 3 வகையான சைட் டிஷ் வச்சுருக்கோம். ரொம்ப ஈஸி டேஸ்டியான சைட் டிஷ் தான் வச்சுருக்கோம். ஃபஸ்ட்டு என்னென்னா பட்டாணி குருமா, 2வது கொத்தமல்லி சட்னி கலரை பாருங்கள், 3வது கார சட்னி. டீட்டெயில் ரெசிபீஸ் வேணுன்னா கீழே ரெசிபீஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோவாக நான் போடுறேன். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எங்கள் சேனலான தமிழ்நாடு ஃபேமிலியை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். மோர் வீடியோஸ் ஆர் வெயிட்டிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.